பிதாசுடன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். நன்றி இயேசப்பா. கோடான கோடி நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, துதியில் மகிழ்வோனே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, எங்களோடு கூட வசிக்கிறவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே, எங்களை அன்பு செய்கிறவரே, பராமரிக்கிறவரே, பாதுகாக்கிறவரே, உம்முடைய ஆணி கொண்ட கரங்களால் எங்களை அரவணைக்கிறவரே, எங்களுக்காக தம்முடைய மகிமையை விட்டு இந்த பூமியில் மனிதனாக உருவெடுத்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றி இயேசப்பா. எங்களுக்கு துணையாளராக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பின கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசப்பா. வழி நடத்தும் தீபமே, எங்கள் தீபத்தை அணையாமல் பாதுகாக்கிறவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையை புதிதாக்கி எங்களை வழி நடத்துகிறவரே, காலைதோறும் உம்முடைய கிருபையை புதிதாக்குகிறவரே, மாலையில் எங்களுக்கு மகிமையை தருபவரே, எங்களோடு பேசும் தெய்வமே, எங்களை விட்டு விலகாத தெய்வமே, உமக்கு நன்றி நன்றி. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதான் தருகிறேன் உம் கையிலே என் சித்தமல்ல உம் சித்தம் நாதான் தருகிறேன் உம் கையிலே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும் உம் சேவைக்காக என்னை தருகிறேன் வணைந்திடும் சித்தம் போல் உம் சேவைக்காக என்னை தருகிறேன் வணைந்திடும் உம் சித்தம் போல் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் சித்தம் போல் உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் சித்தம் போல் உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே குயவனே உம் கையில்
களிமண்ணான் வணைந்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே. ஆமாண்டவரே, எங்களை முழுவதும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய சிறு கருவியாக எங்களை மாற்றி அப்பா, இந்த பூமியில நாங்கள் வாழும் நாட்கள் அளவும் உமக்காக வாழ்ந்திட எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ள, உங்க நடத்துதலை புரிந்து நாங்கள் அறிந்து எங்கள் வாழ்க்கையிலே வழிநடக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எப்பொழுதும் உங்களோட நினைவுகளுடனே வாழ எங்களுக்கு நல்ல ஒரு மனதை தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக முள்முடி ஏற்று எங்களுக்காக அவமானங்களையும் அப்பா கசையடிகளையும் ஏற்றுக்கொண்ட தெய்வமே, உமக்காக நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க தந்த இந்த வாழ்வுக்காக உமக்கு நன்றி. இந்த வாழ்வுல எங்களை வழிநடத்துற கிருபைக்காக உமக்கு நன்றி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நீங்க சந்தித்து அவர்கள் கண்ணீரை துடைக்க போற கிருபைக்காக நன்றி ஏசப்பா, நன்றி. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். ஏசையா, 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 ஏசையா. எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தே, எவ்வளவாய் என்னில் பொறுமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவாய் என்னில் பொறுமை கொண்டீர். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. இருளிலே உந்தனின் வெளிச்சம் தந்தீர், கருவிலே கண்டவர் அருகிலே நின்றீர். இருளிலே உந்தனின் வெளிச்சம் தந்தீர், கருவிலே கண்டவர் அருகிலே நின்றீர். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். நன்றி ஆண்டவரே. அப்ப நீங்க பேச போற சகோதரரை மறைத்து நீங்க பேசுங்க. வார்த்தையின் வெளிச்சத்துல எங்களை நடக்க செய்யுங்க. உங்க கரம் பிடித்து நீங்களை வழி நடத்துங்க.
அதற்காக உமக்கு நன்றி. இந்த பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். தேங்க்யூ ப்ரோபி ஃபார் லீடிங் வர்ஷிப். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்ததாமே எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் I want to just remind you that this is our second anniversary of our Bible study. Today is the 100th episode of this Bible study. 100 வாரங்களாய் நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து பல காரியங்களை நாம் படித்திருக்கிறோம். 2002ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலே நாம் இந்த வேத பாடத்தை துவங்கினோம். இன்றைக்கு 2 வருடம் கடந்து ஓடிவிட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக வேத சத்தியங்களை நாம் ஆழமாய் படித்தோம். அதனால் அநேகர் பலன் அடைந்திருப்பார்கள். This is our Bible study Excel sheet. டிசம்பர் 3ஆம் தேதி நாம் தொடங்கினோம். அநேக வேத சத்தியங்கள், அநேக ஆராதனை, அநேக வேத பாடம் நாம் படித்திருக்கிறோம். இதை நீங்கள் பார்க்கும் பொழுதே நான் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய தினத்திலே நாம் எண்ட் ஆஃப் தி எண்ட் டைம்ஸ் த புக் ஆஃப் ரெவலேஷனுடைய இன்ட்ரோடக்ஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அடுத்த வாரமும் அதற்கு அடுத்த வாரமும் கிறிஸ்துமஸ் நியூ இயர் இருப்பதினால் we will not have Bible study, but after that we'll resume our next Bible study on January 4th. Brother Leo will be available. அவர் இருக்கும் பொழுது நாம் அந்த வேத பாடத்தை நாம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். பட் நெக்ஸ்ட் வீக்கும் அதுக்கு அடுத்த வாரமும் நமக்கு பைபிள் ஸ்டடி இல்லை. பட் நாம் தியானித்த இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமா இருக்கிறது. அந்த பிளேலிஸ்டை எடுத்து நான் பார்த்தேன். மிகவும் சந்தோஷம். அநேக வேத சத்தியங்கள், கர்த்தருடைய வேதத்தின் மேல் நமக்கு இருக்கிற வாஞ்சியை அது காட்டுகிறது. எவ்வளவு தூரம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஷேர் பண்ணணும் என்கிற அந்த வாஞ்சி நமக்குள் இருப்பதினால் அதை வைத்தவரை பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால் தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய இருதயங்களே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றி இருக்கிறார். ரோமர் 5:5 சொல்கிறது. அதனால்தான் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நமக்குள் செயல்படுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் தொடர்ந்து நாம் கடைசி காலத்தின் முடிவு என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். கடைசி காலத்தின் முடிவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு த புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்தின் ஒரு இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை மாத்திரம் நாம் இன்றைக்கு பார்ப்போம். Why do we have this motivation to study about the end of the end times? ஏன் நமக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்க, நம்மை மீட்டெடுக்க மீண்டும் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காகத்தான் நாம் உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல கர்த்தர் நம்மை உண்டாக்கினதின் நோக்கமே அவரோடு கூட நம்மை ஒன்றாய் சேர்ப்பதற்காக. அப்ப அவர் எப்பொழுது வருவார், எந்த காலகட்டத்திலே வருவார் என்பதை நாம் அறிந்திருப்போமானால் இன்னும் நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகலாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே அவரோடு இணைவதுதான். அப்படி இருக்கும் பொழுது நாம் அது ஒன்றை மாத்திரமே, இனி வரும் பலனாகிய அதை மாத்திரமே நாம் நோக்கி இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் வருகிற காலகட்டத்தை குறித்து நமக்கு சில க்ளூஸை வைத்து போகிறார். இவைகளெல்லாம் நீங்கள் காணும் பொழுது, சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது அவர் வாசல் அருகே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். அதன் அடிப்படையிலே எவைகளெல்லாம் சம்பவிக்கும் கடைசி காலத்தில் என்று நாம் பார்த்தோம். 5 காரியங்களாய் நாம் பிரித்து பார்த்தோம். முதலாவது காலமும் கால இடைவெளியும் நாம் பார்த்தோம். காலம் மிக மிக முடிவுக்கு வந்துவிட்டது. காலம் சமீபித்து விட்டது. இயேசு கிறிஸ்துடைய வருகையின் அடையாளம் மிக மிக தெளிவாய் இருக்கிறது. கால இடைவெளியை பார்க்கும் பொழுது, அதாவது உலகம் உண்டானது முதற்கொண்டு, இந்த அண்ட சராசரம் யூனிவர்ஸை உண்டான முதற்கொண்டு இன்றைக்கு மனிதனை உண்டாக்கி பல வருடங்கள் கடந்து போனதை நாம் பார்க்கும் பொழுது அந்த கடைசி மணித்துளிகளிலே நாம் வந்துவிட்டோம் என்பதை அறிந்து கொள்கிறோம். We are living in the last second of the clock. Jesus could come to this earth any time என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
அதாவது திஸ் ஜெனரேஷன், இந்த சந்ததியும் அது மக்களும் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது within a span of 30 to 40 years the end could come என்று நாம் அறிந்திருக்கிறோம். வெறும் 30 வருஷத்துக்குள்ளேயே சில காரியங்கள் நடந்துபடிய வாய்ப்புகள் உண்டு. இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லும் பொழுது இந்த சந்ததி ஒளிந்து போவதற்கு முன்பதாகவே இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் என்று சொன்னார். அதே போல 40 வருடங்களுக்கு முன்பதாகவே எருசலேம் ரோமர்களால் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அழிக்கப்பட்டு போனது. அதே போல நாம் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டைம் ஸ்பேனை வச்சு பார்க்கும் பொழுது எவ்ரிதிங் வில் likely end within the next 30 to 40 years என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர் வருகிற நாளிகையும் நம்மால் ஒரு நாளும் அறிந்து கொள்ள முடியாது. இருப்பினும் அவர் வருகிற காலகட்டத்தை நாம் அறிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துடைய வருகையா இருக்கட்டும், எந்த விதமான காரியமாய் இருக்கட்டும், வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் யூதர்களை சுற்றியே நடக்கிறது. அதனால் யூதர்களை நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய அடையாளமாய் இருக்கிறது. இன்றைக்கு யூதர்கள் ஒரு நாடாய் வந்திருக்கிறார்கள். வந்த பிற்பாடு இந்த 50 வருடத்திலே அவர்களை சுற்றி அநேக பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. பல யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் கூட எதிரிகள் யூதர்களை சுற்றி, இஸ்ரவேலை சுற்றி வேலி அடைக்க, அவர்களை தாக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது இன்னமும் கண்டினியூ ஆகும் கடைசி வரைக்கும். So this is a greatest sign and we are blessed to see. உலகம் உண்டானது போது நம்ம இல்ல, ஆனா உலகம் முடியும் போது நம்ம இருக்கிறோம். So at least we are in the climax. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவைகளை பார்க்கும் பொழுது நாம் தான் பாக்கியவான்கள். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம அறிந்திருக்கிறோம். இதற்கு முன்பதாக சம்பவித்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். கடைசி தி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, தி ஹாப்பி எண்டிங்ல இருக்கிறோம். நம்ம அது ஒரு பெரிய பாக்கியவான்கள் தான். ஐ திங்க் வி ஆர் அ பிளஸட் ஜெனரேஷன் என்று நாம் சொல்லலாம். மாரல் ஈவல், தீமையை குறித்து பார்த்தோம். எப்படி தீமை பெருகி இருக்கிறது என்று ரொம்ப ஆழமாய் படித்தோம். எவ்விதமான தீமைகள், அதாவது நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லுகிற அளவுக்கு உலகம் மாறிவிட்டது. திஸ் ஜெனரேஷன் அண்ட் இட்ஸ் பீப்புள் என்று அவர்களை குறித்தும் பார்த்தோம். இந்த சந்ததியின் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அதாவது 3 சம்பவங்களை எடுத்து பார்த்தோம். ஒன்று கானானியர்கள் எப்படி பாவத்தில் இருந்தார்கள், சோதோம் குமோராவின் மக்கள் எப்படி பாவத்தில் இருந்தார்கள், நோவாவின் காலத்தில் உள்ள மக்கள் எப்படி பாவத்தில் இருந்தார்கள். இவர்கள் எல்லாருக்கும் என்ன காமனாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, லீகலைஸ்ட் கிரைம். கிரைம் இஸ் நோ லாங்கர் சின், கிரைம் இஸ் நோ லாங்கர் இல்லீகல், இட் இஸ் லீகல் என்று சொல்லுகிற அளவிற்கு வந்துவிட்டது என்று நாம் பார்த்தோம். பிள்ளைகளை பலி செலுத்தினார்கள். சோதோம் குமாரத்தின் குமாரத்திகள் அழிந்து போனார்கள் பெருமையினால். நோவாவின் காலத்தில் உள்ளவர்கள் சுயநலத்தினால் அழிந்து போனார்கள் என்று இவைகளெல்லாம் குறித்து பார்த்தோம். அதே போல இந்த கடைசி காலத்திலேயும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். When a generation starts to go astray, 2 things will happen. Either God's judgment will be passed on that generation and they'll be destroyed, or those people will be saved because they repented, they accepted God, they obeyed the commandments of the Lord என்று நாம் பார்க்கிறோம். நினிவே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறது. அந்த மக்கள் மனம் திரும்பினார்கள், மீட்கப்பட்டார்கள், அழிக்கப்படவில்லை. ஆனால் சோதோம் குமோராவாய் இருக்கட்டும், நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்களாயிருக்கட்டும், கானானியர்களாயிருக்கட்டும், அவர்கள் செய்த அக்கிரமத்தை எல்லாம் அவர்கள் விட்டு மனம் திரும்புவதபடியினாலே அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். அவங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் செய்யறாரு, அவங்க வெளியில வந்துட்டாங்க, கானான் தேசத்தை சுதந்திரிக்க வந்துட்டாங்கன்னு தெரியும். அப்ப மனம் திரும்பி இருந்தா கூட பரவாயில்ல, கர்த்தர் அவர்களை பாதுகாத்திருப்பார். அவர்கள் மனம் திரும்பவில்லை. கடைசியாக இயற்கை ஒரு அடையாளம் என்று நாம் பார்த்தோம். இயற்கையை பார்க்கும் பொழுது வானத்துல பெரிய அடையாளங்கள் காணப்படும், பஞ்சங்கள் வரும், அப்புறம் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இவையெல்லாம் குறித்து நாம் பார்த்தோம். சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் கடைசி காலத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலதான் நாம் என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் த புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம், அந்த புத்தகத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறதில்ல, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் சொல்லி நான் சுருக்கமாய் முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா புக் ஆஃப் ரெவலேஷனை நிறைய தடவை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா படிக்கும் பொழுது என்ன சொல்ல வராருன்னே நமக்கு தெரியலையே பிரதர்.
இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. அதுவும் இல்லாம இவர் யாருக்கு எழுதுறாரு, எதுக்காக எழுதுறாரு அப்படின்லாம் சில குழப்பங்கள் நமக்கு வருகிறது. இதனால தான் அநேகர் என்ன பண்ணுகிறாங்கன்னா இந்த புக் ஆஃப் ரெவலேஷனை படிக்கிறதே இல்லை, முடி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அதுதான் பாருங்களேன் நம்முடைய ஃபியூச்சர் ஹோப். புக் ஆஃப் ரெவலேஷனை மாத்திரம் நம்மால் வைத்து படிக்க முடியாது. புக் ஆஃப் ரெவலேஷனை படிக்கும் பொழுது பைபிளில் உள்ள எல்லா புத்தகங்களையும் படிக்க நேரிடும். ஏனென்றால் புக் ஆஃப் ரெவலேஷன் இஸ் அ சம்மரி, ஃபைனல் சம்மரி. ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் எழுதும் பொழுது எப்படி எழுதுவாங்களோ அதே போல கடைசி புத்தகமாகிய பைபிளிலே உள்ள அந்த கடைசி புத்தகமும் கூட ஒரு சம்மரியா இருக்கிறது. எல்லா சம்பவத்தையும் சம்மரைஸ் பண்ணுகிற ஒரு சம்மரியா இருக்கிறது. புக் ஆஃப் டேனியல், தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தையும் நாம் வைத்து பார்க்கும் பொழுது அதுவும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகமும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகிறதை நம்மால் பார்க்க முடியும். அதெல்லாம் குறித்து நாம் வரும் வாரங்களிலே நாம் பார்ப்போம். 2 காரியங்களை மாத்திரம் நான் உங்கள் முன்பதாக நினைப்பூட்ட விரும்புகிறேன். whenever we read the book of Revelation, எப்பொழுதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறீர்களோ இந்த 2 காரியத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா figurative versus literal. figurativனா உருவ மொழி, லிட்டரல்னா நேரடியான மொழி. எது ஃபிகரேட்டிவ், எது நேரடி மொழி என்கிற வித்தியாசத்தை அந்த கான்டெக்ஸ்டை வைத்துதான் நாம் படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் அதனுடைய அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ரிவார்ட்ஸ் வெர்சஸ் ரிடெம்ஷன், அதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெகுமதி, ரிவார்ட்ஸ் is a வெகுமதி, அதாவது it is a payment for all the good deeds that was done. அதான் ரிவார்ட்ஸ். ரிடெம்ஷன் என்ன, மீட்பு. இட் இஸ் a gift. இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அந்த ஈவுன்றதுதான் அந்த மீட்பு, அதுதான் தேவனுடைய கிருபை, அது இரக்கத்தினால் வருகிறது, அதுதான் ரிடம்ஷன். ஸோ ரிவார்ட்ஸ் அண்ட் ரிடம்ஷனையும் நம்ம என்றைக்குமே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு ஒரு வசனம் வந்து போச்சுறார், நரகத்துல தள்ளிட்டார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம டக்குன்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா there is a difference between reward and redemption. ஸோ விதமான சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அப்போ வாந்தி பண்ணி போடுவேன் என்ற வசனத்தை எடுத்துட்டா கூட ஆண்டவர் வந்து அதை ஃபிகரேட்டிவா சொல்றாரா லிட்டரலா சொல்றாரான்னு பார்க்கும் பொழுது அது ஒரு ஃபிகரேட்டிவ் தான் இல்லையா? இட்ஸ் நாட் லிட்டரல். God is not going to eat us to vomit us, right? It's not that way. But என்னன்னா it conveys the gist of the message. So வெளிப்படுத்தின விசேஷமா இருக்கட்டும், இல்ல வேதத்துல எந்த புத்தகமா இருக்கட்டும், நாம் படிக்கும் பொழுது அது ஃபிகரேட்டிவா சொல்லப்படுகிறதா லிட்டரலா சொல்லப்படுகிறதா என்பதை நாம் தெளிவா அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய அர்த்தத்தை நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா தவறாய்வு அந்த கான்செப்டை எடுத்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு நம்ம போயிடுவோம். இன்னைக்கு உலகத்துல பல டெனாமினேஷன்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபிகரேட்டிவா சொல்லப்பட்டதை லிட்டரலா எடுத்துக்குவாங்க, லிட்டரலா சொல்லப்பட்டதை கூட ஃபிகரேட்டிவா எடுத்துக்குவாங்க. பல டெனாமினேஷன்ஸ் உருவாகிறது, பல ராங் டாக்டரின்ஸ் அதுல இருந்து உருவாகிறது. அதனால நாம் வெளிப்படுத்தின விஷயத்தை படிக்கும் பொழுதும் இந்த காரியத்தை மனதிலே கொள்ள வேண்டும். ரிவார்ட்ஸ் அண்ட் ரெடெம்ஷனை குறித்து நான் ஏற்கனவே உங்களிடத்திலே சொன்னேன். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த தாலந்து உவமையை குறித்து நாம் படித்தோம். அதோட கீ கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸையும் ரெடெம்ஷனையும் நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். ரிடெம்ஷன் இஸ் நாட் அ ரிவார்ட், அதாவது மீட்பு, ரட்சிப்பு என்பது நமக்கு கிடைக்கிற ஒரு பலன் அல்ல, அவர் நமக்கு வந்து கிடைக்கிற வெகுமதி அல்ல. நாம் செய்கிற நீதியின் கிரியைகளின் நிமித்தம் கர்த்தர் நமக்கு கொடுப்பது ரட்சிப்பு அல்ல. அவர் இலவசமாய் ரட்சிப்பை கொடுக்கிறார். நாம் செய்த நீதியின் கிரியைகளுக்கு கர்த்தர் நமக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறார். அந்த உலகத்திலும் கொடுக்கிறார், இனி வரும் உலகத்திலும் எப்படி அந்த ரிவார்ட்ஸ் இருக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. we have to wait and see, but there will be a difference என்று நாம் அறிந்திருக்கிறோம். ரிவார்ட்ஸ் won't earn redemption. நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நானே இந்த தாளந்துகளை எல்லாம் நான் வந்து பெருக்கி இருக்கேன், இல்லைனா நீர் கொடுத்த தாளந்துகளை வைத்து நான் அநேகருக்கு ஊழியம் செய்தேன், இதுவைகளின் அடிப்படையில கர்த்தர் யாரையும் ரட்சிக்கிறது இல்லை. கர்த்தர் இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்து விட்டு பின்புதான் என்ன பண்ணுகிறார், நம்மை ரிவார்ட்ஸ் செய்ய வைக்கிறார். உலகத்தின் மதங்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, கர்த்தர் மீட்டெடுத்து நீதிமானாக்கி பரிசுத்தமாக்கி கர்த்தருடைய வலது பாரிசுத்தரை வைத்து விட்டு அதன் பின்பதாக நீதியின் கிரியைகளை செய்ய வைக்கிறார். நாம் நீதிமானாய் இருப்பதினால் நாம் நீதியின் கிரியைகளை செய்கிறோம்.
நாம் நீதியின் கிரியைகளை செய்வதனால் நாம் நீதிமான் ஆவதில்லை. ஸோ ரிவார்ட்ஸ் won't earn redemption. அப்புறம் கடைசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிடம்ஷன் ஆல்வேஸ் ப்ரெசீட்ஸ் ரிவார்ட்ஸ். மீட்பு முதலா வருகிறது, பின்புதான் ரிவார்ட்ஸ் வருகிறது. ரிவார்ட்ஸ்னால ரிடம்ஷன் வருகிறதில்லை. ரிடம்ஷன் வந்தது நிமித்தம் தான் கர்த்தர் நமக்குள் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கி இதை செய்யக்கூடிய பலனையும் நமக்கு தந்து நமக்கு ரிவார்ட்ஸையும் கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தராலே ஆகும் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ காட்ஸ் எலெக்ஷன், காட்ஸ் ப்ரீடெஸ்டினேஷன், காட்ஸ் அவர் தீர்மானம், அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தீர்மானித்திருக்கிறார். இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதுதான் மீட்பின் காரியமாய் வருகிறது. ஆனா கர்த்தர் நமக்கு அந்த ஃப்ரீ வில்லை கொடுத்திருக்கிறார், நமக்கு அந்த சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே வருகிறது ரிவார்ட்ஸா இருக்கிறது. ஸோ இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அறிந்து கொள்வோமாகில் நமக்கும் ஒரு தெளிவு வரும். ஸோ ரட்சிப்பை நமக்கு கொடுத்துட்டார், கடைசியில பரலோகத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். ஆனால் அவருக்கு நான் உண்மையுள்ளவனா இருக்க வேண்டுமே. கர்த்தர் எந்த அளவுக்கு எனக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்காக செயல்பட்டு இருக்கிறேன் என்பதை நாம் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு. ஃபிகரேட்டிவ் அண்ட் லிட்ரல் லாங்குவேஜ். ஸோ லிட்ரல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லாங்குவேஜ் இல்லையா, நேரடியான ஒரு மொழி. அதுதான் வந்து ஃபிகரேட்டிவ் அண்ட் லிட்ரல் லாங்குவேஜ். லிட்ரல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் த பைபிள் தட் லிட்ரலி மீன்ஸ் வாட் இட் சேஸ் எக்ஸாக்ட்லி அண்ட் ஆர் யூஸ்டு டு கன்வே டிரெக்ட் ட்ரூத்ஸ். டைரக்டா நீ இப்படி செய்யாத இப்படி செய் அப்படின்னு டைரக்டா சொல்றது, அது வந்து லிட்ரல். ஃபிகரேட்டிவ் ஆர் மெட்டஃபோரிக்கல். உருவ மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் த பைபிள் தட் ஆர் மெட்டஃபோரிக்கல் இன் நேச்சர் அண்ட் were used to convey the content of the message. அப்படி கான்டென்ட் ஆஃப் மெசேஜ் தான் அங்க சொல்லப்படுகிறது. அதை நம்ம அதோடைய சாரத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக அங்க சொல்லப்படுகிறதான ஒரு சில லாங்குவேஜா இருக்கிறது. அதனுடைய டிஃபரன்ஸ் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஏதாவது உங்களால உதாரணம் கொடுக்க முடியுமா? வேதத்துல லிட்ரலா சொல்லப்பட்டது இல்லைன்னா ஃபிகரேட்டிவா சொல்லப்பட்ட சில வசனங்கள். ஓகே, இப்ப ஃபிகரேட்டிவ்ல சொல்லுங்க. இல்ல ஜீசஸ் வந்து நிறைய ஓமைகள் வாயிலாக தானே நமக்கு கற்பிச்சிருக்காரு. அதேதான் நிறைய ஓமைகள் அத ஃபிகரேட்டிவா தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அத்திமரம் துளிர் விட போகும்போது இறுதி காலம் வந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அப்ப அதுதான் So figurative வந்து examples வந்து parables, definitely metaphorical. That's a good example. அப்புறம் literal தான் 10 கற்பனைகள் என்ன பண்ணலாம், அது லிட்ரலா லிட்ரலி அதை போய் ஃபிகரேட்டிவா நம்ம எடுத்துக்க முடியுமா? ஏன்னா ஒரு கட்டளைகளை நம்ம ஃபிகரேட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா எல்லா கட்டளைகளையும் நம்ம ஃபிகரேட்டிவா எடுக்கணும். இதை நீங்க பைபிள்ல நீங்க பார்க்கலாம். இப்ப கள்ள போதனைகளையும் கள்ள தீர்க்க தரிசனங்களையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, ஒரு போர்ஷன் ஆஃப் த டெக்ஸ்ட்டை மட்டும் என்ன பண்ணுவாங்க, லிட்டரலா எடுத்துக்குவாங்க, செகண்ட் போர்ஷனை ஃபிகரேட்டிவா எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது வந்து ஒரு கள்ள போதனைக்கு அடித்தளமா இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளலாம். ஓகே, வெரி குட். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்மளே பார்ப்போமே. ஏற்கனவே பார்த்தபடி 10 கட்டளை. Do not steal. It's not a literal language. It's not a figurative language. It's a literal language. Love your neighbor as yourself. நேரடியா ஆண்டு சொல்றாரு, தன்னைத்தான் நேசிக்கிற நெய்பர் போல பிறனை நேசிக்கிறார். Be fruitful and multiply அப்படின்றாரு. அதுவும் பாருங்களேன், ஆதியாகமத்துல நீங்க என்ன பண்ணுங்க, பழுகி பெருகுங்கள்னா God is talking about the population outgrowth. அது குறித்து அங்க சொல்றாரு. ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ்ல பார்க்கும்போது ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த லிஸ்ட் நான் ஃபுல்லா போடல, நானே உலகத்தின் ஒளி. வேற என்ன வசனங்கள்லாம் கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லி இருக்காரு? உலகத்தின் உப்பு, சால்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. அப்புறம் நானே நல்ல ஆயன், நல்ல மேய்ப்பன் ஆயன். அதே மாதிரி நானே ட்ரூ, ஐ எம் த ட்ரூ வைன் அப்படின்றாரு. நானே திராட்சை செடி. அப்புறம் நானே வானிலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம்.
அப்ப அவர் அப்பமா இல்ல அவர் தெய்வனா அப்படின்னு பார்க்கும்போது அவர் தேவன். ஆனா எதுக்கு அப்பத்தை சொல்றாருன்னா அது பசி தீர்க்கிறது, அது நமக்கு பலனை தருகிறது என்பதனால அவர் அப்படி சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, நானே உலக வைன் அப்படின்றாரு, நீங்கள் அது கொடிகள் அப்படின்றாரு. அப்ப நம்ம பார்க்கும்போது we are in Christ, நாம் அவரில் ஊன்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக அவர் சொல்றாரு. அவர் இல்லாம நம்மளால செயல்பட முடியாது, அவரே தலை, நாம் சரீரத்தின் உறுப்புகள் அப்படின்றாரு. அப்படின்ற பொழுது நம்மால் அதை என்ன பண்ண முடியுதுன்னா உணர்ந்து கொள்ள முடிகிறது. உறுப்புக்கு ஒரு கைக்கு அடிபட்டாலும் நம்ம தலையில சுமார் படியுமா? சரீரம் முழுவதும் கஷ்டப்படுகிறது, தலை என்ன பண்ணுகிறது, அது எப்படி நம்ம காயத்தை ஆற்றுகிறனும் நினைக்கிறது. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நம்ம மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஓகே, வெரி குட். ஃபிகரேட்டிவ் வெர்சஸ் லிட்ரல் ப்ராஃபசிஸ். அப்ப பைபிள்ல ப்ராஃபசிஸ்ன்னு வரும் பொழுது ஃபிகரேட்டிவா சில ப்ராஃபசிஸ் இருக்கு, லிட்ரலா சில ப்ராஃபசிஸ் இருக்கு. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நேரடியான தீர்க்க தரிசனம்னா என்னன்னா, predictions in the Bible that come to pass exactly as written. அதாவது அப்படியே சொன்னபடியே நடக்கும், அப்படியே லிட்ரலா இப்படிதான் நடக்கும். பேதுருகிட்ட என்ன சொன்னார் ஆண்டவர்? ஆண்டவரே, நான் உண்மை விட்டு விலகவே மாட்டேன், உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேதுரு சொன்னார் இல்லையா? யார் என்ன உங்களை விட்டுட்டு போனாலும் நான்லாம் உன்னை விட்டுட்டு போகும்போது ஏசு என்ன சொன்னார்? மும்முறை மறுதலிப்பார். ஆமா, 2 முறை கூவுவதற்கு முன்பதாக 3 முறை மறுதலிப்பார். அப்படின்னா லிட்ரலா அது அப்படியே நடந்துச்சு. இட்ஸ் நாட் அ ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். ஃபிகரேட்டிவ் தீர்க்க தரிசனம், உருவகமான தீர்க்க தரிசனம், மெட்டஃபோரிக். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, predictions are fulfilled in types, meaning one thing represents the other. ஸோ அதை நம்ம வாசிக்கும் பொழுது அப்படியே நம்ம எடுத்துக்கூடாது. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்றாரு இல்லையா, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல. அப்ப பிணம் எங்கேயோ அப்படி கழுகுகள் கூடுன்ற போது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது தம்முடையவர்களை அவர் ஒன்றாய் கூட்டி சேர்ப்பார் அப்படின்றத சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு இல்லையா. எல்லாரும் என்ன பண்ண போறாரு, he is going to gather all the saints அப்படின்றாரு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அங்க அவர் சொல்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் அவர் மேல அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம், அவர் இல்லாம இருக்க முடியாது. ஒரு மேக்னெட் பக்கத்துல வருதுன்னா நாமெல்லாம் அந்த இரும்பு துகள்களா இருக்கோம்னா நம்ம டக்குன்னு அவர் இடத்துல போய் ஒட்டிக்குவோம் இல்லையா. கழுகுகள் என்ன பண்ணும், ஒரு பணத்தை விட்டு வைக்குமா? விட்டு வைக்காது இல்லையா. இட்ஸ் ஹார்ட் கோடட், இட் இஸ் டிசைன்ட் டு கோ அண்ட் ஈட் வல்ச்சர்ஸ். அது மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா இன்ட்ரின்சிக்கலா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் அவரோட கூட ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். சரி, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். லிட்ரலா நடக்க போற தீர்க்க தரிசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் கர்த்தர் 1000 பரிசுத்தவான்களோடு கூட வருவார், உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு எடுத்துக்கொண்டு போய் இவ்விதமாய் கர்த்தரோடு கூட என்றென்றைக்கும் இருப்போம். We will meet the Lord in the air அப்படின்னு சொல்லி 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி மத்திய 24ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அவர் he is coming on the clouds of heaven with power and great glory. கண்கள் யாவும் அவரை காணும், வானத்துல இறங்கி வருவார். என்ன பிரதர், எருசலேம்ல வருவாரு, நம்ம எப்படி பார்க்க முடியும்னா டிவி இருக்கிறது, இன்றைக்கு எவ்வளவு டெக்னாலஜி இருக்கிறது, பார்க்கலாம், எல்லாரையுமே நம்மால் பார்க்க முடியும். அப்புறம் God fulfilled the prophecy that Sarah would have a son even though she was past menopause அப்படின்னு இருக்கிற போது ஆபிரகாமுடைய மனைவிக்கு முதிர் வயதை அடைந்து விட்டது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அடுத்த வருடத்துல உனக்கு குழந்தை இருக்கணும் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றார். அதே போல என்ன நடக்கிறதுனா, சாரால் குழந்தை பிறக்கிறது, வாக்குத்தத்தம் உள்ள ஒரு சந்ததி உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். வானத்து நட்சத்திரங்களை போல என்ன பண்ணுகிறார், அநேகரை கர்த்தர் என்ன பண்றார், இன்றைக்கு அழைத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தினால் நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஃபிகரேட்டிவ், ஒரு உருவகமான தீர்க்க தரிசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மவுண்டன்ஸ் வில் பி brought low, valleys will be raised. இவர் சொல்றாருல நம்முடைய யோவான் ஸ்நானகர், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பட்டும்ன்றாரு, மலைகள் குன்றுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு ஆகட்டும் அப்படின்னா everything will be lowered. இன்னைக்கு மலைகளை ஆண்டவர் உடைக்கிறதுக்கு வரல, இல்ல வேலியை ஃபில் பண்றதுக்கு வரல. என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க, மேட்டிமையான இருதயத்தை நொறுக்கிறதுக்கு கரெக்ட் தான். எல்லாருமே in God's eyes everybody is equal.
யாரெல்லாம் மேன்மையா நினைச்சாங்களோ கர்த்தர் என்ன பண்றாரு, முந்தினவர்களை பிந்தினவர்களாக மாற்றப் போகிறார். அப்படிதான் அதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியும். God is all about justice. God is all about fairness. There is no partiality in God. இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு அங்க உணர்த்துறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்து விட்டார். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நான் பெரியவன் நீ பெரியவன் கிடையாது, நான் யூதன் அவன் கிரேக்கன் என்றெல்லாம் கிடையாது. கிடையாது. வந்து என்ன பண்றாரு, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்ற அந்த சமத்துவத்தை உணர்த்துவதற்கு அங்க ஒரு ஃபிகரேட்டிவா சொல்லப்படுகிறது. அப்புறம் வந்து ஜான் சீஸ் 2 beasts coming out of the sea. ரெவலேஷன் 13ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது 2 பெரிய மிருகங்கள் வருகிறதை அவர் பார்க்கிறார். தானியேலும் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது இது மிருகங்கள்னாலே தலை இருக்குது, மிருகம் இருக்கு, அதுக்கு மேல ஒரு கொம்பு இருக்கு அப்படின்னா சாம்ராஜ்யமும் அதனுடைய ராஜாக்களையும் தான் அது குறிக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், அதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அப்புறம் வந்து மத்திய 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல சூரியன் ஒளி கொடாது இருக்கும், சந்திரன் ஒளி கொடாது இருக்கும், சூரியன் இருள் அடையும் அப்படின்னு சன் வில் பி டார்க். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா லிட்டரலா நடக்க போதா, எப்படா பூமி இருட்டுக்குள்ள போகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதே வசனத்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏன் இது என்ன வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாக்கலிப்டிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. எப்பப்பெல்லாம் ஒரு இடத்துல யுத்தம் நடக்க போகிறதோ, எப்பப்பெல்லாம் ஒரு கண்ட்ரி அழிக்கப்பட்டு போக போகிறதோ, அப்பப்பெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இந்த அப்பாக்கலிப்டிக் லாங்குவேஜ் மூலமா மக்களோட பேசுகிறார். சோ அவங்களுக்கு தெரியும், யூதர்களுக்கோ கேட்கிறவர்களுக்கோ, அப்படியா சூரியனே ஒளி கொடாது இருக்கும் அப்படின்னா போச்சுடா, நம்முடைய லைஃப் லைனே கட் ஆக போகுது. சரி, சந்திரனிடத்துல இருந்தாவது வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு உதவி செய்ய கூட யாரும் வரமாட்டாங்க. அப்படியான கைவிடப்பட்ட நிலைமையில நம்ம போக போகிறோம் அப்படின்றத நம்மால் அவங்களால என்ன பண்ண முடியும்னா உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப மலைகள் விலகினாலும் ஏன் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னா, மலைகள் விலகாது, ஆனாலும் அப்படி விலகினாலும் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டபோரிக்கல் லாங்குவேஜ் அங்க வருது. அப்படி விலகினாலும் நான் என்ன பண்ணுகிறேன், கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னா சூரியன் எங்க மேற்கே உதித்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்ற, ஒரு ஸ்ட்ராங்கா we want to let people know that this is a strong message. அதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, அதே மாதிரி ஒரு மெட்டபோரிக்கல் லாங்குவேஜ் அங்க யூஸ் பண்றாரு. இல்லைன்னா கவுண்டர் ஃபேக்சுவல்ஸ், மலைகள் விலகும் அப்படின்னா கர்த்தரால் செய்ய முடியும், இட்ஸ் நாட் அ ஃபேக்ட் பட் கவுண்டர் ஃபேக்சுவல். ஆனா மலைகளை நகர்த்த முடியும் கர்த்தரால், ஆனா அது நகர்த்த போகிற மலைகள் நகரப் போவதில்லை. ஏன்னா மனிதனுடைய பார்வையில மலைகள் நகர்த்த முடியாது. அப்படின்ற பொழுது ஆஹா சரி ஓகே, அப்படி நகர்ந்தாலும் கிருபை ஒன்று விட்டு விலகுவதில்லைன்னா நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. மனிதனால் அது முடியாதது, கர்த்தரால் அது முடியும் இல்லையா, மலைகளை நகர்த்துவது. அப்ப நமக்கு அது புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில கர்த்தர் பேசுகிறார். அதனாலதான் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜை ஆண்டவர் பைபிள் ஃபுல்லா யூஸ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். தீர்க்க தரிசனமும் சில தீர்க்க தரிசனங்கள் ஃபிகரேட்டிவா இருக்கிறது, நாம் அதை லிட்டரலா எடுத்துக்கொள்ள கூடாது. ஓகே, ஒரு ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் கொடுத்து விட்டு நான் இன்றைக்கு முடித்து விடுகிறேன். ரெவலேஷனுடைய ஓவர்வியூ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நீங்க பார்க்கும்போது திங்ஸ் தட் ஹவ் ஆல்ரெடி ஹேப்பன், அதாவது ரெவலேஷன் புத்தகத்தை படிக்கும் பொழுது அது ஏற்கனவே நடந்த சில காரியங்களையும் அந்த புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது, இனிமே நடக்க போகிறதை மாத்திரமல்ல. அப்புறம் திங்ஸ் தட் were happening at the time when Apostle John wrote the letter, அதாவது அந்த காலகட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே பதிவு செய்கிறார். எபேசு சபைக்கு எழுதுகிறார், 7 சபைகளுக்கு எழுதுகிறார். அப்ப என்னென்ன நடக்கிறது அப்படின்றத குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார். அதை படிச்சுட்டு உடனே நம்ம என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா ஃபியூச்சருக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. எந்த சபைக்கு எழுதுறாரோ அந்த சபைக்கு தான் அது இல்லையா, அவங்களுக்கு ஒரு மெசேஜ், அதுல இருந்து ஒரு கருத்துக்களையும் சில அப்ளிகேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாமே ஒழிய அது இனிமே தான் நடக்க போகிறது நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி the things that are happening at present in our time, இப்ப நம்முடைய காலகட்டத்துல என்ன நடக்கிறதோ அதுவும் வேதத்துல அந்த புக் ஆஃப் ரெவலேஷன்ல இருக்கிறது. ஏன்னா இட் இஸ் encompassing the whole timeline என்பதை நாம் பார்க்கிறோம். திங்ஸ் that will continue to happen until Christ return, இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் என்னென்ன நடக்கும்
அதையும் குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். திங்ஸ் தட் ஆர் yet டு ஹேப்பன். இனிமே என்ன நடக்க போகிறது, இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்றதை குறித்து நம்மால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏதோ ஃபியூச்சரை பற்றி மட்டும் சொல்லப்படலை, இது முன்னாடி என்னென்ன நடந்துச்சு என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளணும். அப்புறம் இந்த 7 சீல்ஸ் அங்க சொல்லப்படுகிறது. அந்த 7 சீல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதலாம் சீல், it reveals the truth about many battles of the world due to greed. அதாவது உலகத்துல நடக்கிற பல யுத்தங்களை குறித்து சொல்லப்படுகிறது தான் இந்த சீல். இது ஒரே சீக்வன்ஸ்ல நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா 7 சீலும் 7 முத்திரைகளும் 7 காரியங்களை உணர்த்துகிறது. இப்ப செகண்ட் சீல் என்ன பண்ணுகிறது, பூமியில அமைதி இல்லாமல் இருக்கும், தத்தளிப்பு இருக்கும் அப்படின்றத சொல்லுகிறது. தேர்ட் சீல் என்ன, மூன்றாம் முத்திரை, அன்ஸ்டேபிள் அண்ட் அன்ஃபேர் எக்கானமி ஆஃப் த வேர்ல்டு. கொஞ்சம் அன்ஃபேரா இருக்கும், அன்ஸ்டேபிளா இருக்கும் எக்கானமி. அதுக்கு அடுத்து அந்த மூன்றாம் முத்திரை சொல்லுகிறது. நான்காம் முத்திரை எதை பத்தி சொல்லுகிறதுனா, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், அப்புறம் நிறைய டிசீசஸ் இன் த வேர்ல்டு. ஐந்தாம் முத்திரை எதை பத்தி சொல்லுகிறதுனா, பீப்புள் வில் டை ஃபார் கிரைஸ்ட். நிறைய மார்டர்ஸ், கிறிஸ்துக்காக அநேகர் என்ன பண்ணுகிறாங்க, மரிக்கிறாங்க. அதை குறித்து சொல்லுகிறது. ஆறாம் முத்திரை எதை பத்தி சொல்லுகிறது, destruction of the people who are not sealed by the Holy Spirit and the eternal protection of those who are sealed by the Holy Spirit. அப்ப it is an eternal protection. ஒரு கூட்ட ஜனங்கள் அழிக்கப்பட்டு போறாங்க, இன்னொரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதை குறித்து அந்த ஆறாம் முத்திரை சொல்லுகிறது. ஏழாம் முத்திரை என்ன சொல்லுகிறதுனா, the truth about the final events and destruction and judgment of God that are yet to happen, the final events that are revealed through the 7 trumpets blown by the 7 angels. இப்ப ஏழாம் முத்திரை என்ன பண்ணுகிறது, அது மட்டும்தான். ஆறாம் முத்திரையும் 7ஆம் முத்திரையும் தான் இனிமே நடக்க போகிறதா இருக்கிறது இல்லையா. நாம் 6ஆம் நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், 7ஆம் நாளை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படிதானே நம்ம பார்த்தோம் டைம் அண்ட் டைம் ஸ்பேனை குறித்து பார்க்கும் பொழுது. ஸோ அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 5 முத்திரைகளும் உலகத்துல நடந்துகிட்டே இருக்கிறது. இந்த எல்லாமே உடைக்கப்பட்ட முத்திரைகள் தான். இன்றைக்கு அது பெருகி இருக்கிறது. இப்போ 6ஆம் முத்திரையும் உடைக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, we are sealed by the Holy Spirit, we are going to be redeemed by the Holy Spirit when Jesus returns. ஸோ 6ஆம் முத்திரையிலே நாம் இருக்கிறோம். அந்த 1லிருந்து 5 முத்திரைகளும் நம்ம சுற்றி நடக்கிறதை பார்க்கிறோம். 7ஆம் முத்திரை இனி வரும் காலமாய் இருக்கிறது. அப்ப அது எப்படி வெளிப்படும் அப்படின்னா, அந்த 7 ட்ரம்பெட்ஸ், 7 ட்ரம்பெட்ஸ் ஆர் ப்ளோன்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். அப்ப அந்த 7 ட்ரம்பெட்ஸ்லாம் என்னென்ன சொல்லுகிறது அப்படின்றதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வரும் பொழுது என்ன பண்ண போகிறதுனா, the 7th seal will be opened and then all these things will happen. Appa 7 trumpets will be blown and 7 angels, by the 7 angels, and all those things will happen. So இதை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ரெவலேஷன் நமக்கு வருகிறது. அதை நம்ம புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு பேக்ட்ராப் தான், ஒரு பேக்ட்ராப் டு அண்டர்ஸ்டாண்டிங் தி புக் ஆஃப் ரெவலேஷன். அப்புறம் சாப்டர்ஸ் 1 to 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ரெவலேஷன். சாப்டர் 1 கிரீட்டிங்ஸ், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனரல் பர்பஸ் ஆஃப் லெட்டர் எழுதுறாரு. 2 and 3 சாப்டரை படிக்கும் பொழுது எக்ஸார்டேஷன் டு த 7 churches, John was writing the letter to. அப்ப ஜான் என்ன பண்றாருன்னா, அந்த 7 சபைகளுக்கு எழுதுகிறார். அந்த காலகட்டத்தில் இருந்த சபைகள், அவைகளுக்கு ஒரு மெசேஜா அவர் எழுதுறாரு. ஒரே எல்லாருக்கும் தனித்தனியா இல்லாம எல்லாருக்கும் ஒரே லெட்டர்ல எழுதி அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் சாப்டர் 4 and 5 என்னன்னா, glory of God the Father, glory of the Son, glory of the Holy Spirit and the glory of heavens. பரலோகத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். glory of God, தேவனுடைய மகிமை குறித்து அவர் அந்த 2 சாப்டர்ல he takes his time to talk about it, right? அப்புறம் 6, 7 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது truth about the world, அப்புறம் God's plan of salvation, God's judgment through 7 seals. அப்ப அதுலதான் அந்த 7 முத்திரைகள் அவைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப ட்ரூத் அபவுட் த வேர்ல்டு, வேர்ல்டுல இந்த 7 முத்திரைகளை உடைச்சு பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது ஆஹா, இப்படிதான் உலகத்துல இருக்குது, இப்படிதான் நடந்துட்டு இருக்கேன். அப்புறம் காட்ஸ் பிளான் ஆஃப் சால்வேஷனை குறித்து கொஞ்சம் பேசுறாரு. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் த்ரூ த சீல்ஸ், எப்படி காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறது. இதெல்லாம் ஜெனரல் ரெவலேஷன் தானே, ஒரு ஜெனரல் ஓவர்வியூ. லிட்ரலா இதுதான் இந்த சீக்வன்ஸ்ல நடக்குது அப்படின்னு இல்லாம, இது ஒரு கிரீட்டிங்ஸ். அப்புறம் 7 சபைகளுக்கு பேசுகிறார். அப்புறம் தேவனுடைய மகிமையை குறித்து பேசுகிறார். அப்புறம் உலகத்தின் காரியங்களை, உலகத்துல இருக்கிற உண்மையை அவர் என்ன பண்ணுகிறார், அந்த முத்திரைகளை உடைத்து அவர் என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். அப்புறம் தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் உலகத்துக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லி 7ஆம் அதிகாரம் வரைக்கும் பேசுறார். அப்புறம் 8லிருந்து 11 வரை உள்ள வசனங்கள் என்னன்னா, ப்ராஃபசி. அப்பதான் அந்த ப்ராஃபசியை குறித்து அவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனம். அப்பதான் நம்ம ஃபிகரேட்டிவா இல்ல லிட்ரலா
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் ஓவர்வியூ ஆஃப் சாப்டர் 12 அண்ட் 13, 12-13 சாப்டர்ஸ் என்னன்னா, அப்போஸ்தலன் ஆகிய யோவான் ஹீஸ் டேக்கிங் அ பிரேக். என்ன பண்றாரு? கிராண்ட் ரீகால். இப்ப திரும்ப நடந்து முடிந்த காரியத்தை குறித்து அவர் திரும்ப பேசுகிறார். 12-13 அதிகாரத்துல ஏற்கனவே என்ன நடந்திருக்கு, இந்த ப்ராஃபஸி சொல்லிட்டு வருகிறார், தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு வருகிறார் 8-11 அதிகாரம் வரைக்கும். ஆனா 12-13 டக்குன்னு என்ன பண்றாரு? ஏற்கனவே நடந்து முடிந்தது. அப்போ ஒரு ஸ்திரீயை குறித்து பேசுகிறார். அந்த ஸ்திரீயின் தலையில என்ன நட்சத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, அது யாரு அந்த ஸ்திரீ அப்படின்னா, லிட்டரலா நம்ம அதை ஒரு ஸ்திரீன்னு எடுத்துக்க கூடாது இல்லையா? அகெயின் சபை. ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் தேர் இஸ் அ லிட்டரல் லாங்குவேஜ். அந்த ஸ்திரீ யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவங்க தான் வந்து இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து பேசுகிறார். முடிசூட்டப்பட்ட அந்த 12 கோத்திரத்துல உள்ளவங்களை குறித்து பேசுகிறார். அவங்களிடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து உதிக்கிறார். அந்த குழந்தைய வந்து டார்ச்சர் பண்றதுக்கு ஒரு இது எடுத்துக்கொள்ளப்பட்டு சென்றது அப்படிலாம் சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட் சஃபர் த்ரூ அஸ் இன் த generation of Judah, from the people of Israelite, through Abraham's life, family line, Jesus came to this world அப்படின்னு நம்ம அதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த கிராண்ட் ரீகால் முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்றாருன்னா, க்ளோரியஸ் ப்ராஃபஸி கண்டினியூ. இந்த 14-18 வரை உள்ள வசனத்துல அவர் என்ன பண்றாரு? திரும்ப தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி அந்த இந்த அதிகாரத்துல சொல்லிட்டு கடைசி 19, 20, 21 என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பரலோகத்தின் மகிமையை குறித்தும் உலகத்தின் முடிவை குறித்தும் அவர் சொல்லி அந்த புத்தகத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ when we read the book of Revelation, இப்படி நம்ம பிரித்து வைத்துக் கொண்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால நமக்கு when you break down things, it is always best to break down things so we can understand it better. இல்லைன்னா எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? குழப்பிக்கொண்டே இருப்போம். அது வந்து நமக்கு பெரிய சேலஞ்சா இருக்கும். அடுத்த முறை நான் உங்களிடத்துல சொல்லும் பொழுது ப்ராஃபஸிஸ் yet to be fulfilled, அதாவது ப்ராஃபஸிஸை குறித்து நாம் பார்த்தோம். எந்தெந்த ப்ராஃபஸிஸ் ஆல்ரெடி ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டிருக்கிறது, எந்த ப்ராஃபஸிஸ் ஃபுல்ஃபில் பண்ணப்பட போகிறது, அதனுடைய டிஃபரன்ஸையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா புக் ஆஃப் ரெவலேஷன்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை பிரித்து நாம் படிப்போம். ஓகே, கேட்ட இன்றைக்கு நாம் தியானித்த வேத பகுதியிலிருந்து ஏதாகிலும் கேள்விகளோ இல்ல வேத வசனங்களோ இருக்குமானால் சொல்லுங்க. அதை நாம் சுருக்கமாய் பார்த்து முடித்து விடுவோம். ஓகே, எவ்ரிதிங் இஸ் கிளியர் நான் நினைக்கிறேன். நாம் ஜெபித்து முடிப்போம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு நன்றி. உங்களுடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். உங்களுடைய வேத சத்தியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இனி வரும் பலன் மேல் நாங்கள் நோக்கமாய் இருக்கிறோம். கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் வருகைக்காக நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கொண்டு இந்த உலகத்திலே நீர் செய்ய நினைத்த காரியத்தை நீர் செய்து முடியுங்க அப்பா. அதற்கு எங்களுக்கு பலனை தாங்க, இந்த சித்தத்தை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அறிவை தாங்க, புத்தியை தாங்க, விவேகத்தை தாங்க அப்பா. பிதாவே, நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க எங்களால் இயன்ற மட்டும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மற்ற யாருக்கும் நாங்கள் இடரெல்லாம் இல்லாதபடிக்கு கர்த்தரை பாதுகாத்து வழி நடத்துவீராக. அன்பு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 2 வருடங்கள் கர்த்தர் என்னுடைய வசனத்தை தியானிக்கவும், ஆண்டவரே வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவும், சத்தியத்தை அறிகிற அறிவிலே வாஞ்சையாய் இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவினீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் கர்த்தர் எங்களுக்கு பலனையும் திடனையும் தந்து வழி நடத்துவீராக. நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Amen. Thank you all for joining today. God bless you all.